ஒண்ணு நம்ம மனசுல நினைச்சா மட்டும் போதுமா சார்? நன்றி உணர்வோட இருந்தா மட்டும் போதுமா சார்? எந்த இடத்துலயுமே செயல்பட வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள இருக்கு. அப்போ மனதில் நினைத்தால் மட்டுமே நமக்கு எல்லாமே கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு விஷயம். இரண்டாவது, நமக்கு ஒரு சூழல் இருக்கு. அந்த சூழல் என்னை போட்டு எப்பவுமே அழுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த சூழலை விட்டு என்னால வெளியில வர முடியல. அந்த சூழல் இப்படி இருக்கிறதுனாலதான் நான் இப்படியே இருக்கேன். இதுல இருந்து எப்படி வெளியில வருவது? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, எனக்கு இந்த பிசினஸ் பிடிக்கல, ஆனா நான் இன்னொரு வேலை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், இப்பேற்பட்ட கம்பெனில பிளேஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலை பண்றணும்னு நினைக்கிறேன், ஆனா இன்னைக்கு எனக்கு அதுக்கு உண்டான வசதிகள்லாம் எனக்கு இல்லை. இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ 3 சிம்பிளான கேள்விக்கு சுருக்கமா நம்ம பார்த்தலாம். இந்த இயற்கை யாருக்குமே பாரபட்சம் இல்லாம எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களும் கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம் நம்ம கிட்ட ரொம்ப நட்போட இருக்கு. நம்ம எதெல்லாம் தேவை நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் அபரிமிதமாக கொடுப்பதற்கு அது தயாராக இருக்கு. இத நல்லா புரிஞ்சுக்கிறோம். இது கடந்த நிகழ்வுகள் நம்ம பார்த்துட்டோம். நீங்க சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் எபிசோட் நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா தென் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம மனசுல ஒரு விஷயத்த நினைக்கிறோம், உருவகப்படுத்துறோம், அதுக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறோம், அது கிடைச்சிருமா, அது மட்டுமே போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அந்த புத்தகத்துல அருமையா ஒரு பதில் சொல்றாரு. இல்ல, போதாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உதாரணத்தை அவர் சொல்றாரு. நீ மனதின் மூலமாக, உன்னோட உணர்வுகளின் மூலமாக, அதாவது மனது, உணர்வு, இதை கொண்டு தங்கம் எங்கே இருக்கிறதுங்கிறது நீ உணர முடியும். எந்த மலைக்கு கீழே இருக்கு அப்படின்னு உணர முடியும். ஆனால் அது அப்படியே நகையாக மாறி நேர நம்ம வீட்டு பீரோக்குள்ள உட்கார்ந்துராது. அப்ப நம்ம மனதை கொண்டு ஒரு விஷயத்த உணர முடியும். ஆனா அது நேர வீட்டுக்கு உள்ள பீரோக்குள்ள உட்காரணும்னா நிறைய ப்ராசஸ் இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அப்போ சிம்பிளா பாத்தீங்கன்னா அதெல்லாத்தையும் கொண்டு நம்ம கிட்ட சேர்ப்பதற்கு ஏகப்பட்ட கட்டமைப்புகள் இருக்கு. இப்போ தங்கம் அங்க இருக்கு அப்படின்னா அதை தோண்டி எடுக்கிறதுக்கு மைனிங் டிவிஷன் நிறைய ஒரு மிகப்பெரிய வேலையாட்கள்லாம் வேலை செய்வாங்க. அதை எடுத்து இன்னொரு கண்ட்ரி கொண்டு வர்றதுக்கு நிறைய லாஜிஸ்டிக் ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. அதை தாண்டி இங்க கொண்டு வந்து அதை உருக்கி வேலை செய்வதற்கு நிறைய வேலையாட்கள் இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் இன்னொருத்தர் எடுத்துட்டு ஒரு கடை வச்சு, ஒரு நகை கடையில வச்சு விற்பனை செய்வார்கள். இப்படி ஏகப்பட்ட கட்டமைப்புகள் அதுக்குள்ள இருக்கு. இந்த கட்டமைப்புகள் எல்லாமே யாருனால உருவாக்கப்பட்டதுன்னா இந்த இயற்கையிலே உருவாக்கப்பட்டது. அப்போ நீங்க மனதால, உணர்வால ஒரு விஷயத்தை இங்க இருக்குன்னு உணர்ந்து முடியும். ஆனா நீங்க ஏதோ ஒரு வகையில செயல்பட்டு தான் அதை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. இது ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இது தேவை, நீ கொண்டு எனக்கு கொடு அப்படின்னு நம்ம மனதை பயன்படுத்தி அதை சாதித்து கொள்ள முடியும். ஆனா அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு முக்கியமான காரணத்தை ஒண்ணு சொல்றாரு. இப்ப என்கிட்ட உடல் வலிமை நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தனுக்கு உடல் வலிமை குறைவு. நான் அவனை துன்புறுத்தி எனக்கு தேவையான விஷயத்தை நான் அவரிடம் சாதித்துக் கொள்ள முடியும். அதே போல எனக்கு மன வலிமை ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தருக்கு மன வலிமை குறைவு. அப்ப என்னுடைய மன வலிமையை பயன்படுத்தி நீ இதை எனக்கு இப்படி செய்து தர வேண்டும் அப்படின்னு வற்புறுத்தினால் என்ன நடக்கும்னா, நம்மளுடைய உடல் வலிமையை வச்சு எப்படி ஒருத்தரை அடிமையாக நம்ம வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதற்குரிய பலன் இந்த மனதை பயன்படுத்தி செய்தாலும் சேரும் அப்படிங்கிறார். அப்ப நீங்க சிம்பிளா பாருங்க, எனக்கு இது செய்யணும், நான் மனோவசியம் பண்றேன், இதை பண்றேன், அதை பண்றேன் அப்படின்னு நிறைய விஷயம் செய்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல வந்த மாதிரி அவங்களுக்கு தெரியலாம். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை அடைந்தது போல அவர்கள் உணர்வு இருக்கலாம், நிச்சயமா அடையலாம். ஆனா அதற்கு உண்டான விளைவுகள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சிம்பிளா திங்க் பண்ணி பாருங்க, என்னோட உடல் வலிமையை வச்சு நான் எத்தனை பேர்த்த கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதே போல அதற்கு இணையான வேலையைத்தான் மனோ வலிமையை வச்சு நான் அந்த வேலையை செய்யறேன். அப்போ நமக்கு தேவையான விஷயங்களை ஒரு உணர்வின் மூலமாக நாம் எங்க இருக்கு அப்படிங்கிறத, ஒரு இது எனக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம உருவகப்படுத்திக் கொள்ள முடியும். அந்த அலை இயக்கம் பிரபஞ்சம் முழுவதும் பரவி யாரிடம் மிகச்சரியாக செயல்பட வேண்டுமோ செயல்பட்டு நம்ம கிட்ட கொண்டு வரும்.
அது நம்ம அந்த சூழல் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிற்கும். அதை பெறுவதற்கு நாம் வேலை செய்ய வேண்டும். இது மிக அடிப்படையான ஒரு விஷயம். எப்படி வேலை செய்வது அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இது முதல் கேள்வி. அப்ப மனதை மட்டுமே பயன்படுத்தி ஒரு பொருளை பெற்றுவிட முடியும். ஆனால் அப்படி பெற்றுவிட்டால் அது நமக்கு எதிர் விளைவுகளை தரும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஒண்ணு. ரெண்டாவது நம்முடைய சூழலை மாத்திக்கிறது. நம்முடைய சூழல் எனக்கு பிடிக்காத ஒரு சூழலை நான் மாட்டியிருக்கேன். எனக்கு குடும்பத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு, எனக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு சூழல் இருக்கு, பிசினஸ் பண்ற இடத்துல ஒரு சூழல் இருக்கு, நட்பு வட்டாரங்கள் சரியில்லை, இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கு. சிம்பிளா ஒரு ப்ராசஸ் சொல்றாரு. என்ன ப்ராசஸ் அப்படின்னா, நீங்க ஒரு சயின்டிபிக்கா, அதாவது விஞ்ஞான பூர்வமாக நீங்க உங்களுடைய சிந்தனையை செலுத்துங்கள் அப்படிங்கிறாரு. எது விஞ்ஞான பூர்வமாக செலுத்துவது அப்படின்னா, எது நமக்கு தேவையோ அந்த விஷயத்தை எப்படி எளிதில் அடைவது அப்படிங்கிறத சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீங்க எந்த ஒரு சூழல்ல இருந்தாலும் அந்த சூழல்ல நீங்க விட்டுட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலுக்கு நான் போகணும், எப்பவுமே சந்தோஷமா இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் என்னை சுத்தி இருக்கணும், ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்கணும்னு நான் விரும்புறேன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஒரு சூழல் எனக்கு இல்லாட்டி நான் அதை உருவகப்படுத்தி மனதில் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆக்கப்பூர்வமாக. எப்படி இருந்தாலும் இந்த சூழலை விட்டு நான் போக தான் போறேன். அப்போ உங்களுடைய அந்த சிந்தனைய இந்த விட்டு செல்லக்கூடிய இந்த சூழலின் மேல் ஏன் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. நீங்க சிம்பிளா பாருங்க, இந்த சூழலே நமக்கு பிடிக்கல, எப்படி விட்டுட்டு போறோம்? அப்ப இதை ஆய்வு செய்து இதை இப்படி மாத்த அப்படி மாத்த எதுக்கு நம்ம போய் மெனக்கெட்டு இருக்கணும்? சிம்பிளா நம்ம என்ன தேவையோ அதில் சிந்தனையில் தெளிவாக இருப்பது, நம்பிக்கையோடு இருப்பது, நிச்சயத்தன்மையோடு இருப்பது, அது நடக்கும் அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வை கொண்டிருப்பது. இந்த சூழலை நம்ம விட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விடுவதால் இந்த சூழலை பத்தி நீங்க பெரிதாக கவலைப்பட வேண்டியதில்லை, அது நிச்சயம் மாறிவிடும், உங்களை விட்டு ஓடிவிடும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த சூழல் மாத்திர முடியும். சரி, இறுதியாக எப்படி ஆக்கப்பூர்வமாக செயல்படுவது அப்படின்னு ஒரு விஷயம். இந்த ஆக்கப்பூர்வமாக செயல்படுவது அப்படிங்கிறது நான் எந்த விஷயத்தை செய்தாலும், நான் ஒருத்தர்கிட்ட பேசுறேன், இல்ல நான் சிந்திக்கிறேன். இப்ப நான் சிந்திப்பது என்னோட கற்பனையான ஒரு விஷயத்த வச்சிருக்கேன் இல்லையா, நான் இந்த இடத்துக்கு தான் போகணும், என்னுடைய வாழ்க்கை முறை இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல தான் நான் இருக்கணும், இத்தனை செல்வங்களை நான் சேர்த்தி இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் இல்லையா. நான் சிந்திப்பது அந்த விருப்பத்தை நிறைவேற்றுமா? முதல் கேள்வி. இரண்டாவது, நான் பேசுவது அந்த விருப்பத்தை எனக்கு நிறைவேற்றுமா? மூன்றாவது, நான் இப்போ செயல்படுவது அந்த விருப்பத்தை எனக்கு நிறைவேற்றுமா? இப்படி அந்த விருப்பத்திற்காக சிந்திப்பது, பேசுவது, இல்ல நம்ம சொற்களை பயன்படுத்துவது, வேலை செய்வது, இப்படி எல்லாமே அந்த விருப்பம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு தேவை, இது நமக்கு தேவையில்லை. அப்போ அந்த விஷயம் நடக்குமா அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கையோட அதை இந்த விஷயத்தை செய்வதனால், இதை பேசுவதால், இதை சிந்திப்பதால் எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நீங்களே எல்லாத்தையும் விட்டுருவீங்க. அப்போ ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கு உண்டான அடிப்படை இதுதான். இரண்டாவது இப்போ நம்மளுடைய ஒரு கம்பெனி, நீங்க ஒரு விருப்பம் இல்லாம அந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க, அந்த கம்பெனியோட சூழல் பிடிக்கல, சம்பளம் பிடிக்கல, மக்கள் பிடிக்கல, ப்ராசஸ் எல்லாமே பிடிக்கல. ஆனா உங்களுக்கு பிடிச்சது ஒரு இமேஜினேஷன் நீங்க வச்சிருக்கீங்க, நான் இந்த கம்பெனில போய் பிளேஸ் ஆகணும், இந்த கம்பெனில இப்படிப்பட்ட ஒரு பொசிஷன் நான் இருக்கணும், இவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கனவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை மனப்படத்தில் பார்த்து இதை ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கணும். இது முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது இந்த இடத்துல இப்ப இருக்குது இல்லையா, இதுல நமக்கு என்ன சொல்றது, முழுவதுமாக 100%க்கு மேல எந்த அளவிற்கு நாம் பணி செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு பணி செய்வது. இப்போ வேலை செய்வது அப்படின்னா நம்ம போய் ஒரு பழங்காலத்துல, அதாவது கடந்த காலத்துல நம்ம வேலை செய்ய முடியாது, எதிர்காலத்திலையும் போய் வேலை செய்ய முடியாது, நம்ம நிகழ்காலத்துல மட்டும்தான் வேலை செய்ய முடியும். அப்ப நிகழ்காலத்துல நான் ஒரு கம்பெனியில இருக்கேன், இது எனக்கு பிடிக்கல, பட் இருந்தாலும் நிச்சயத்தன்மையோட இந்த வேலையை நான் முழுவதுமாக செய்து விட்டால்தான் அந்த இடத்துக்கு நான் போக முடியும் அப்படிங்கிறத நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு, நமக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் ரொம்ப குறைவா பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படாதீங்க, ஏன்னா அது மாறப்போகுது, அது பெருசா நீங்க திங்க் பண்ண வேண்டாம். நான் கம்பெனி சரியில்லை, அது ப்ராசஸ் பண்ணல, எதுவும் சரியில்லாட்டி பரவாயில்ல, நீங்க
முழுமையாக உங்களுடைய மனசுக்கு தெரியல 100% அப்படிங்கிறத முழுமையாக கொடுத்து நீங்கள் செயல்பட வேண்டியதுதான். இது மத்த யாரும் செய்ய மாட்டாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, நான் தான் அந்த கம்பெனி போறேன் இல்லையா, அந்த கம்பெனில போய் நான் வேலை செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். நான் இந்த பிசினஸ் எனக்கு இது பிடிக்கல, ஆனா இதை வச்சிருக்கேன், பட் அந்த பிசினஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அந்த பிசினஸ் செய்யும் பொழுது நான் பயங்கரமா வேலை செய்வேன். அப்படிலாம் சில பேருக்கு கற்பனை இருக்கும். அப்படியெல்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க செயல்படுறது எதிர்காலத்தில் செயல்பட முடியாது, கடந்த காலத்திலையும் செயல்பட முடியாது. இப்பொழுது உங்கள் கையில் என்ன வேலை இருக்கிறதோ, எந்த தொழில் இருக்கிறதோ, அதில் தான் நீங்கள் செயல்பட வேண்டும். அதில் உங்களுக்கு உண்டான ஒரு தகுதியை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இது ஒரு டூலா பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இதில் நீங்க இருக்க போவதில்லை. ஆனா நீங்க டூலா பயன்படுத்தவில்லை என்றால் நீங்கள் அந்த இடத்திற்கு செல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம கிட்ட நிறைய பேர் என்கிட்ட நான் நினைக்கிற மாதிரி ஒரு பொசிஷன் நான் போக முடியறது இல்ல, நான் இந்த ஒரு ஜாப்லயே நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு இந்த ஜாப் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கிராட்டிடியூட் அப்ளிகேஷன் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். அது நிறைய பேத்துக்கு பொருந்துறது இல்ல. அப்ப சிம்பிளா சிந்திச்சு பார்த்தா, இந்த இடத்துல இப்போது நம்ம கிட்ட இருக்கிற வேலை என்ன? சரி, வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா நம்மளுக்கு வேலை வேணும். நேத்திக்கு இவங்க அமிர்தவள்ளி கேட்ட மாதிரி, இப்போ நான் ஹோம் மேக்கரா இருக்கேன், பட் நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். அந்த ஹோம் மேக்கரா இருக்கக்கூடிய வேலையை முழுவதுமாக செய்துவிட வேண்டியதுதான். முழுவதுமாக. நீங்க சிம்பிளா பாத்தீங்கன்னா, இந்த உலகம் எப்படி வளர்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கு ஒரு தேவை இருக்கு, அதை மட்டுமே செய்து நிவர்த்தி செய்பவர்களால் இந்த உலகம் வளரவில்லை. இந்த உலகம் ஒரு பரிமாணத்துல மிகப்பெரிய அளவுல வளரல. யாருனால வளர்ந்திருக்கு அப்படின்னா, தன்னுடைய தேவைக்கு மிக அதிகமாக வேலை செய்கிறார்கள் இல்லையா, அவர்களாலதான் வளர்ந்து. இதை நிறைய இடங்கள்ல பார்ப்போம். மொபைல் போன் இருக்கு, அதை தான் மட்டும் கண்டுபிடிச்சு தான் மட்டும் பயன்படுத்தி குடும்பத்தோட வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்கள் நானும் பேச முடியுமா? சிம்பிளா. அப்போ இது நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா, அவங்களோட திங்கிங் எபிலிட்டியே பல கோடி மக்களுக்கு இது பயன் தரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு. அப்போ அதனாலதான் வளருது, எல்லாருமே வளர்றோம். இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. அப்போ சிம்பிளா ஆக்கப்பூர்வமாக செயல்படுவது எப்படி அப்படின்னா, சிம்பிளா ஒரு 2-3 வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னா, தற்போது இருக்கக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அதில் முழுவதுமாக வேலை செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒரு 10 விஷயத்தை எழுதுறீங்க, இன்னைக்கு இதெல்லாம் செய்ய போறேன் அப்படின்னு, 10ல 10ஐயுமே செஞ்சு முடிச்சிட்டீங்க, அது உங்களுக்கு வெற்றி. இந்த மாதிரி எவ்வளவு நாள் உங்களுடைய முழு மனதோடு அந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தி கொண்டே வருகிறீர்களோ, இந்த இடத்துலதான் ஆக்க சக்தி உருவாகும். இந்த ஆக்க சக்தி தான் உங்களை அழகா இன்னொரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, 10 வேலை நீங்க லிஸ்ட் பண்ணிட்டீங்க, 10 வேலையில 5 வேலை செஞ்சிட்டீங்க, 5 செய்யல அப்படின்னா 5 தோல்வி. நீங்க செய்யாததே தோல்வி. அப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு வேலையை பிளான் பண்ணிருக்கீங்க, அந்த வேலையை நீங்களே செய்யல அப்படின்னா இது தோல்வி. இது எந்த அளவுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு ஃபெயிலியர்ஸ் நீங்க சந்திச்சுட்டே வர்றீங்களோ அந்த அளவுக்கு அது டிலே ஆகும், நீங்க அந்த இடத்துக்கு போவதற்கு மிகவும் தாமதமாகும் அப்படிங்கிறாரு. அப்ப என்ன, இன்னைக்கு கையில இருக்க வேண்டிய வேலை, கையில இருக்கக்கூடிய வேலை எவ்வளவு சின்னதா இருந்தாலும் முழு மனதோடு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இப்ப இந்த வேலை செய்ய போறோம், நான் தான் அங்க போறேனே, அப்போ அந்த இடத்தை விட்டு நகரக்கூடிய மனநிலையில் நீங்க எப்படிலாம் செய்வீங்க? ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, கடைசி 1 வாரம் இருக்கு, எப்படி இருப்போம் நம்ம? ஆஹா, அடுத்த வாரத்துல இந்த இடத்துல இருக்க மாட்டோம், இந்த கம்பெனில இத்தனை ப்ராசஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் இன்னொருத்தர் புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருப்பாரு, அத்தனை பேர்த்துக்கிட்ட அதெல்லாம் கொடுத்துட்டு போகணும், ஒரு வேலை பெண்டிங் இருக்கக்கூடாது, கடைசி நாள் நம்மளுக்கு சென்ட் ஆஃப் வைக்கும் போது எல்லாரும் பாராட்டணும், எப்படி ஒரு கனவோடு இருக்கும். ஆனா அந்த மாதிரி நம்ம இதை செயல்படுறோமா அப்படின்னு பார்த்தா இல்ல. நம்ம அது நடந்ததுக்கு அப்புறம் நான் அதுல செயல்பட்டுக்கிறேன், எனக்கு இந்த தொழில் கிடைச்சதுக்கு அப்புறம் செயல்பட்டுக்கிறேன், என்னோட முழு திறமையை நான் அந்த இடத்துல காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்தில் முழு தகுதி வாய்ந்த நபராக முதலில் மாறுவதற்கு தற்போது இருக்கக்கூடிய வேலையோ தொழிலையோ மிக சிறந்த முறையில் செய்வது. ஆனா இது எப்படி அப்படின்னா, அந்த வில்லில் இருக்கக்கூடிய நான் மாதிரி தான். அப்ப எங்கே நம்ம போகணும் அப்படிங்கிறது நம்ம கற்பனையில் இருக்கு, நம்ம உணர்வில் இருக்கு. இந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக செயல்படுகிறோமோ அந்த இடத்திற்கு மிகவும் எளிமையாக, ஈஸியாக,
ஈஸியா அடைந்து விடலாம். இப்போ அவரு முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து மிக எளிய வழி. நீங்க வந்து நிறைய ப்ராசஸ், நீங்க செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஏகப்பட்ட ரிச்சுவல்ஸ் பண்ணணும், இல்ல இவ்வளவு கஷ்டப்படணும், அப்படி இது வரைக்கும் நம்ம என்னவெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் தேவையில்லை. இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய விஷயம். இதை விட எளிய வழி வேற ஏதாவது இருந்தா நீங்க எனக்கு சொல்லுங்க, இது தோத்துருச்சுன்னு எல்லாரும் ஒத்துக்கலாம். இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இந்த விஷயம் தோற்கவில்லை, யாருமே இது பொய் என்று நிரூபிக்கவில்லை. அப்படி வந்து ஒரு கான்பிடன்ட் கொடுக்குறாரு. என்ன கான்பிடன்ட் கொடுக்குறாருன்னா, அவர் வந்து ஒரு நான் இதை சொல்றேன் இது பெருசு அப்படிங்கிற விஷயத்துல கான்பிடன்ஸ் கொடுக்கல, அவர் ரியலாவே பாக்குறாரு இது எல்லாத்தையும். அப்போ இன்னைக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எத்தனை இடத்துல நம்ம குறை சொல்லி வேலை செய்யறோம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இது எல்லாமே நமக்கு அந்த ஆக்க சக்தியை உருவாக்காமல் நமக்கு வந்து ஒரு ஒரு தடங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அப்ப எங்கே செல்ல வேண்டும், எப்படி நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறத, எங்கே செல்ல வேண்டும் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத வந்து நான் மனப்படத்தில் வைத்துக் கொண்டு நிச்சயமா அங்கதான் போக போறேன். அதற்கு இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிகச் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற இந்த எண்ணத்தோடு அதை செய்து முடித்து விட்டு, அப்பாடா இந்த வேலையை செய்து முடித்து விட்டது இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு, எவ்வளவு நாள் இந்த சந்தோஷத்தில் நீங்க தூங்க போறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய கனவு வாழ்க்கையை அடைந்து விடலாம். இதுதான் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவது. அப்போ ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ ஆக்கப்பூர்வமாக செயல்படுவது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். சோ இந்த 3 விஷயங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கேள்விகள் வச்சு அதுல நீங்க நிறைய அந்த புத்தகங்கள் அந்த அளவுக்கு ஆழமா படிக்காததுனாலையும் அந்த பிளேலிஸ்ட முழுமையாக கேட்காதனாலையும் நமக்கு நிறைய அது என்னடா புரியாத மாதிரி இருக்கும். பரவாயில்ல, திரும்பவும் இதுவரைக்கும் நீங்க அந்த பிளேலிஸ்ட் முழுமையாக பார்க்கலன்னா திரும்பவும் ஒரு முறை உட்கார்ந்து பொறுமையாக, என்னடா இவ்வளவு தூரம் எல்லாருமே சொல்றாங்களே, நம்மளும் இவ்வளவு தூரம் இத்தனை வீடியோக்கள் பேசுறோம், நிறைய முடிஞ்ச அளவுக்கு லைவ் செஷன்ல இதை பத்தி நம்ம சொல்றோம், இதுல அப்படி என்னதான் இருக்கு, ஏன் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, இதை விட எளிய வழி இல்லைன்னு வேற சொல்றாங்களே, எப்பேற்பட்ட கடல் இருந்தாலும் மேல வந்ததான்னு சொல்றாங்களே, எப்பேற்பட்ட வாழ்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்களே, ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படி எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி வச்சுட்டு இதை கொஞ்சம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது உண்மை என்று நீங்கள் ஒவ்வொருவருமே நிரூபிப்பீர்கள். இதுக்கு வயசோ இருக்கிற இடமோ சூழலோ எதுவுமே தேவையில்லை. அப்ப இந்த இயற்கை உங்களோட நட்பாக இருக்கிறது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை அதுக்கு நிறைய இருக்கு. அதை வாங்கிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு ஏற்புத்தன்மை இருக்கா, அந்த எண்ணம் நம்மளுக்கு இருக்கா, அதற்கு பிரதிபலனாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத சிந்தனை செய்து அதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமா நம்ம நடந்து கொண்டால் போதுமானது. ஸோ இதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னு நான் நினைச்சேன். இது சம்பந்தமாக ஏதாவது நமக்கு கேள்விகள் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். இல்ல அந்த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் எபிசோடு வந்து நான் இன்னைக்கு இல்லாட்டி மார்னிங் கூட அந்த பிளேலிஸ்ட ஷேர் பண்ண சொல்றேன். இன்னொரு முறை நீங்க முழுமையாக அதை பாருங்க. அந்த 5 மணி நேரம் கம்ப்ளீட்டா போட்ட வீடியோ வந்து முழுசா நீங்க உட்காந்து பார்க்க முடியலைனாலும் அந்த சின்ன சின்ன வீடியோவா இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் அகைன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க வந்து அது திரும்பவும் ஒரு முறை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆழமா புரியும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது சொல்லப்பட்ட கருத்துக்கள் வந்து இப்படி இருக்கு, நம்ம இது வரைக்கும் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோமே, இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கு அப்படிங்கிற விஷயமெல்லாம் வரும். பட் நீங்க படிச்சு முடிக்க அதை கேட்டு முடிக்க இரண்டாவது வேற எதுலையும் நீங்க கவனத்தை திருப்ப வேண்டாம். வேற தேவையில்லாத புத்தகங்கள், தேவையில்லாத நிறைய விஷயங்கள், அதெல்லாம் கவனத்தை சிதறடிக்க வேண்டாம். நேரடியாக இது உங்களுக்கு தரும். அப்படிங்கும் பொழுது இதை ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளும்.